திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இது யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம்? இந்த பலம்னா மிக நிச்சயமாக எந்த அணியில் இணைகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பலம் வருங்கிறத யாருமே மறுக்க முடியாது. எவ்வளவு பலம் கிடைக்கும், அப்படி என்னத்தை சாதிச்சிருப்பாங்க இன்னும் பல கேள்வி கேட்கலாம். நிச்சயமா ஒரு பலம் தான். அது எந்த அளவுக்குங்கிறது தேர்தல் முடிவுகள் யாருக்கான பலமா இருக்கும்? அந்த அணிக்கு, அந்த அணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, விருதுநகர்ல காங்கிரஸ் போட்டி போடுது அசம்பிளிலன்னு வச்சுப்போம். அங்கே தேமுதிக எவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு மாணிக் தாகூர் தள்ளினா, வெற்றி பெற்ற மாணிக் தாகூருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். க்ளோஸ் ஃபைட்டா அது இருந்தது. அப்போ தேமுதிகக்குன்னு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். விஜயகாந்துடைய சொந்த கிராமம் இருக்கிற மாவட்டங்கிறதுனாலையும் கூட. அப்போ அந்த செல்வாக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உதவுமா? விழுப்புரத்துல விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறாங்க அசம்பிளியில. அங்கே விஜயகாந்துக்கு செல்வாக்குள்ள வட மாவட்டங்கள்ல விழுப்புரம் முக்கியமான மாவட்டம்னு வச்சுப்போம். அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அது ஒரு பலம் தானே கிடைக்கும். அதுக்கும் தெற்கென்னைக்கு வைகோ ஒரு என்ன தித்திப்பான ஒரு முடிவுன்னு ஏதோ சம்திங் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் குதூகலமாவே சொல்லியிருக்கிறாரு. அந்த பலம் அவருக்கும் புரியும். மதிமுக போட்டியிடுகிற தொகுதிகளில் அவங்க எங்கெல்லாம் கேட்பாங்களோ அது வைகோ மனசுல கொஞ்சம் ஓடி இருக்கும். அங்கே தேமுதிகவுடைய வரவு எந்த அளவுக்கு உதவுங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. அப்படி அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய கட்சியினுடைய வரவு பலமா தான் இருக்கும் தான் நான் பார்க்கிறேன். பலவீனம் அப்படின்னா எந்த பக்கம்? பலவீனம் இல்லை, சற்று ஏமாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா திமுக வீசிய வலைக்கு சற்றும் குறையாத, சற்றும் அகலம் குறையாத வலையை அதிமுக தான் வீசினாங்க டுவர்ட்ஸ் தேமுதிக. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அல்லது அதை மறுக்காதது மாதிரி பிரேமலதனுடைய வார்த்தைகளும் இருந்தது. நாங்க 2 பேர்கிட்டையும் பேசணும்னு யார் சொன்னாலும் கேட்டார். ஆனா அப்படி கேட்க வச்சதும் அந்த சூழலை ஏற்படுத்தியதும் பிரேமலதா தான். திமுக அரசுடைய சில செயல் திட்டங்களை, சில லாண்ட் ஆர்டர் இஷ்யூவை தனியா எடுத்து பாராட்டினது சில நேரங்களில் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். தந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மதுராந்தகம் கூட்டம் முடிஞ்சு சூழலுக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி பிரதமர் வந்தார், எல்லாரும் மேடையில் ஏறிட்டாங்க. என்னங்க வந்துட்டாங்க, நீங்க போகலன்னா அந்த மேடை தான் இறுதி வடிவம்னு யாரு சொன்னா உங்களுக்குன்னாங்க, இன்னும் 2 பேர் கூட வருவாங்கல்ல அப்படின்ற அந்த தொனியை ஏற்படுத்தியதும் பிரேமலதா தான். அப்போ இயல்பாகவே பத்திரிகாரங்க ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். சரி அப்ப இங்கிட்டும் வர வாய்ப்பு இருக்கும். மாறி 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 பல பேருக்கு நெஞ்சுலி வந்ததுதான் மிச்சம் எதிர்பார்த்த ஆட்களுக்கு. ஸோ அந்த வகையில் அதிமுக சற்று ஏமாற்றம்னு சொல்றத பலவீனம்னு சொல்ல மாட்டேன். என்னன்னா ஒரு பின்னாடி இந்த ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன், பிஜேபி அதிமுக கூட்டணி உருவான நாள்ல இருந்து நாங்கள் ஒரு அணி அமைப்போம்னாங்க. அந்த அணி அமைஞ்ச விதம் அந்த நாள் நல்ல நாளா இல்லை. அதாவது அந்த பாடி லாங்குவேஜ் 2 தரப்புல இது ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரியும், இவர் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி உட்காந்து அதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு ஒரு என்னது ஒரு நடக்கக்கூடாத கல்யாணம் நடந்த மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணோம். அது நடந்து பல மாதங்கள் அவசியம் இல்லை தான். ஆனா கூட நான் யாருமே போய் அங்கே சேர்ல நினைச்சிட்டு இருந்த போது ஒன்னொன்னா வந்து ஒரு வடிவம் வந்து அமித்ஷா களத்துல இறங்கி போது அங்க ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்தாங்களோ இல்லையோ, திரைமறைவு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் கூட வெளிப்படையாக எடப்பாடியை பார்த்து அன்புமணி சேர்ந்த அன்னைக்கு அதிமுகவுடைய பேசு பொருளா ஆச்சு. அது ஒரு மைய பொருளா ஆனது. ஒரு காலமும் எடப்பாடி ஏற்க மாட்டேன்னு சொன்ன தினகரன் போன போது நிஜமா ஆச்சரியத்தோடு அதிமுக பக்கம் பார்வைகள் திரும்பினதை யாரும் மறுக்க முடியாது. ஸோ அந்த அணி வலுவாகி கொண்டு வந்ததுங்கிறத யாருமே மறுக்கல. திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமா அப்படின்னா போதாது. அதனாலதான் இவர்கள்லாம் வந்த பிறகும் பிரேமலதாவுக்கு வலை வீசிக்கிட்டு இருந்தாங்க தேமுதிகவுக்கு. அது நடக்காமல் போனதுல அதிமுகவுக்கு ஏமாற்றம்னு இப்போதைக்கு சொல்லலாமே தவிர அது பலவீனம்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போது இருக்கிற பின்னடைவுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களும் குடும்பம் நேற்று ஒரு முயற்சி செய்து அது நடக்காத போது, அதுவும் ஒரு வெற்றிக்கு உதவியா இருக்குன்ற ஒரு முயற்சியை செஞ்சது நடக்காத போது பின்னடைவுன்ற வார்த்தையில கோவையில ஈஷா யோகா மையத்துல சிவராத்திரி மகா சிவராத்திரியில எஸ்பி வேலுமணி, பிரேமலதா, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாமே இருக்காங்க. அங்க ஆலோசனைகள் நடக்குது, பேசுறாங்க. அப்ப வரைக்கும் சரி, நேற்று மாலை வரைக்குமே கூட இந்த பேச்சு இருந்தது அதிமுக தான் போக போறாங்க அப்படின்றது. ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி நம்பர்லாம் கூட வந்துச்சு, சில முக்கியமான தரப்புல இருந்தெல்லாம் அந்த நம்பருக்கு ஒத்துக்கிட்டாங்க. சீட்ல சொல்றேன், ஒரு ராஜ்யசபாங்கிறத 2 பேருமே டிஃபால்ட்டா கொடுக்க தயாராயிட்டாங்க. ஏன்னா அது ஏமாற்றம் அதனாலதான் வந்தது, அந்த கூட்டணி முறிந்தது அதனாலதாங்கிறது அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். ஸோ இப்போ ஒப்பந்தம் போட்டதுல கூட ஒரு பிளஸ் ஒரு ராஜ்யசபான்றதுதான் போட்டிருப்பாங்க அவங்க. அதை தாண்டி அந்த சீட்டுகள் கூட ஒரு மாதிரி நம்பர்ஸ்லாம் வெளியில வர அளவுக்கு அதிமுக பக்கம் பேசிட்டு தான் தகவல் வந்தது. அப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ ஒரு வடிவத்துல உறுதியா இருக்குல்ல திமுக கூட்டணி. இத்தனை இடங்கள், எம்எல்ஏ இடங்கள், ஒரு ராஜ்யசபா, தேர்தல் செலவை நாங்க பாத்துக்கிறோம், டீசெண்டா அப்படி முடிச்சிடலாம். இது அத்தனையுமே அதிமுக செய்ய தயாரா இருந்தது. அவர்கள் எந்த நம்பருக்கு இன்னைக்கு திமுக ஒத்துட்டு இருக்கோ அதே நம்பரை கொடுக்க அதிமுக தயாரா இருந்தது. அந்த நம்பர் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். அப்ப ஏன் பிரேமலதா இங்க போனாங்க? இல்ல எந்த புள்ளியில அதான் சொன்னேன். அவர் இன்னைக்கு வெளிப்படையா சொன்னது அதுல உண்மையும் இருக்கு. பெரும்பாலான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் நம்ம திமுக பக்கம் போலான்னு சொன்னாங்க. ஏன்? அதனுடைய கொள்கைகள் தான் அற்புதமா இருக்குன்னா இல்ல, அங்கே போனா ஜெயிக்க வாய்ப்பு அதிகம், வெற்றி வாய்ப்பு. அந்த ஒரு அரசியல் கட்சி தேர்தல் காலத்தில் பார்க்க வேண்டிய பார்வையோடு அந்த மாவட்ட செயலாளர் பார்த்திருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்க்கலாம்.
அவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னடா தம்பி சொல்றேன்னு தம்பி கூட உட்காந்து நேற்று நைட் எல்லாம் முந்தான நைட் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்கிற சூழல் 4 முனை போட்டி உறுதியாயிடுச்சு. விஜய் அந்த பக்கம் போவாருன்னு பார்த்தாங்க, போகல. ஸோ 4 முனை போட்டி. இன்னைக்கு சூழல் யாருக்கு இல்லக்கா, திமுக தான் அப்படின்னு அந்த 2 பேரும் கூட தனிப்பட்ட முறையில். ஏன்னா கட்சி பெரிய ஒரு ஒரு இயக்கம்னு வச்சா 1000 பேர் இருக்கா, 10,000 பேர், லட்சம் பேர்ட்டே கருத்து கேட்க முடியாது. ஒரு தலைவர் எடுக்கிற முடிவை ஏற்றுக்கிறது தான் தொண்டனுடைய கடமை. அது தேமுதிகலையும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து அந்த பார்வைக்கு பார்த்துருக்கலாம். திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு, 10 கொடுத்தாலும் நம்ம 8 ஜெயிக்கலாம். பட் எடப்பாடி 20 கொடுத்தாலும் நம்ம 4-5 ஜெயிக்க முடியுமாப்பா அப்படின்னு கூட ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கலாம். அது அவநம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன், திமுக அணியின் மீது கூடுதல் நம்பிக்கைன்னு அப்படி கடந்து போயிடலாம். அந்த பார்வை பார்த்து தான் பிரேமலதா இந்த முடிவு எடுத்திருக்கிறாருன்னு நான் பார்க்கிறேன். கடந்த ஓரிரு மாதங்களாவே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பேசுறாங்க. அவங்க மாநாடுமே கடந்த மாதம் ஜனவரியில் நடந்துச்சு. மாநாட்டிலேயே கூட்டணி அறிவிக்கிறதா சொன்னாங்க. அடுத்து ஒவ்வொரு தேதியா மாத்தி மாத்தி சொல்லிட்டே வந்தாங்க. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளவு நாட்கள் தேவைதானான்னு கேட்கிறேன். அந்த இல்ல அப்படி இல்ல, ஒரு ஏற்கனவே கசப்பை அனுபவிச்சவர், அந்த கசப்பு இன்னும் நாக்கிலே இருக்கு. ஒரு முறை ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது பிளஸ் அப்படி ஒண்ணு அவசரம் மீடியாக்களுக்கு தலைப்புக்காகவோ விவாதங்களுக்காகவோ கிடைக்காம இருக்கலாம். இது தாமதம்னு திருப்பதியை கேட்க வச்சதே பிரேமலதா தான். சும்மா இருக்கான், பாக்குற நேரம்லாம் பத்திரிக்காரனை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லி தூண்டி விட்டு போயிடுறது, அவன் அடுத்து என்ன எப்ப நடக்கும்னு கேட்கறது. அது நம்ம மேல தப்பு இல்லை, உங்க மேலேயும் தப்பு இல்லை. இந்த கியூரியாசிட்டி ஏற்படுத்தினதே பிரேமலதா தான். திருப்பி நம்ம மேல பயிராங்க யூடியூபர்களும் செய்தியாளர்கள் அப்படி பண்ணாங்க. வேற என்ன பண்ணும்? நீங்க தானே சொன்னீங்க 9ஆம் தேதி சொன்னது, நீங்க மாநாட்டுக்கு எல்லாரும் போறான், முடிவு எடுத்துட்டேன் ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. அதையும் தான் ஏத்துக்கிட்டு வந்தாங்க. இல்ல அங்கதான் கேள்வி, முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. முடிவு எடுக்கலைங்கிறது உள்ளூர் நிஜம். அது இப்ப தெரியுது. முடிவு எடுத்திருந்தா இப்படி ஈசா மையத்துல போய் இன்னொன்னு விஜயகாந்த் குரு பூஜைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போனாங்க. அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. அப்ப என்னப்பா எல்லாரோடையும் கூட்டணியான்னு எல்லாம் நக்கலா கேட்டுக்கலாம். இல்ல அது விவாத பொருளாவே ஆகல. விஜயகாந்த் மீது இருந்த மரியாதை அபிமானம் தான் அதை நம்ம பார்த்தோம். ஈஷா மையத்துக்கு போனபோது அது வேலுமணி மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரம் இல்லை. இங்க வேலு எப்படி ஒரு இதுல இருக்காரோ அந்த மாதிரி வேலுமணி தங்கமணி எல்லாம் கூட்டணிகளை கடந்த காலங்களில் உறுதி செஞ்சவங்க. அதுல ஒருத்தருங்கிற போது கொஞ்சம் பார்வை அப்படிதான் திரும்பிச்சு. அது அந்த சினாரியோவெல்லாம் வச்சு பார்த்தா சொன்னது பின்னடைவுங்கிறத அதிமுகவுக்கு சற்று ஏமாற்றமா இருக்கும்னு நான் சொன்னேன்.